சில பேரு என்ன பார்த்தா கடலே 2ஆ பிளந்து வழிவிடும்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் பெட்ரோல் பங்க்லயே வழி கிடைக்காது. கியூல நிக்கிறப்ப, முன்னாடி வண்டிக்காரங்கலாம் கொஞ்சம் ஸ்லோவா போய் பெட்ரோல் போட்டாங்கன்னா, அவங்களெல்லாம் பசித்த புலி தின்னட்டும்னு சொல்லிட்டு சாபம்லாம் விடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு மெல்ல வந்துட்டு பெட்ரோல் போடுற டர்ன் வந்துரும். அப்போ வந்து நான் கோடிக்கணக்குல பார்த்தவன்னு சொல்றவங்கள கூட, அங்க பெட்ரோல் பங்க்ல 0 பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஏன் 0 பார்க்க சொல்றாங்க? உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அத பத்தி கொஞ்சம் பேசிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ரூ. 200க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னு வையுங்களேன். உங்களுக்கு முன்னாடி போறவரு ரூ. 100க்கு பெட்ரோல் போட்டு போயிருந்தாருன்னா, அவங்க அத திருப்பி 0 ஆக்கணும். 0 ஆக்காம, நீங்க வர்றப்ப 101லிருந்து 200 போட்டாங்கன்னு வையுங்களேன், 200ன்னு காட்டிரும். ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது ரூ. 100 தான். இது வந்து பல பிரச்சனைகள கிளப்பியிருக்கு. அந்த மாரி எந்த டவுட்டும் வராம இருக்கிறதுக்கு தான் அவங்க 0 பாருங்கங்கிறாங்க. அப்ப 0ல இருந்து அது ரூ. 200க்கு வரும். இல்லையா? அதுக்காக தான் 0 பாருங்கன்னு சொல்றது. நான்லாம் படிக்கிறப்பவே நெறைய 0 பார்த்தவன். இந்த 0வ பார்க்காம போயிடுவானான்னு சில பேர் சொல்றது கேட்குது. பெட்ரோல் போடுற பைப்ல இருந்து அந்த பெட்ரோல் சொட்டும் பார்த்தீங்களா? அதுக்கு பேரு கன்னுன்னு சொல்லுவாங்க. துப்பாக்கி சுடுறது மட்டும் கன்னு இல்ல. அதுக்கு பேரும் கன்னு தான். பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறப்ப நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணி பெட்ரோல் போடுவாங்க. சில பேருக்கு வந்து லாக் பண்ணாம வந்து அப்படியே வந்து பெட்ரோல ஃபுல்லா வுட்டுருவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுங்களா? அதாவது நல்ல ஹோல் இருக்கிற மாரியான ஒரு அமைப்பு வந்து இருந்துச்சுன்னா, அதுல வந்துட்டு அவங்க பெட்ரோல் ஊத்துவாங்க. ஆமா. அதே மாரிட்டு அந்த ஹோல்ல மேல வந்து சின்னதா ஒரு தகடு இருக்கும். அதாவது பல்சர், ராயல் என்ஃபீல்டு இந்த மாரி இதுல இருக்கும். அந்த மாரி இருக்கிறப்ப, அவங்க வந்து லாக் பண்ணி தான் போடுற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த ஹோல் அந்த தகடு மாரி இருக்கு இல்லீங்களா? அதனால வந்துட்டு வேகமா போறப்ப அப்படியே பீச்சி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி அந்த பெட்ரோல் டியூப் இருக்கு பார்த்தீங்களா? அதுல பெரும்பாலும் அதோட நீளத்த பொறுத்து 1 1/2 லிட்டர்ல இருந்து 2 1/2 லிட்டர் பெட்ரோல் அதுல வந்து எப்பவுமே இருக்கும். இப்ப நமக்கு நல்லா ஹோல் உள்ள இதுல வந்து பெட்ரோல் போடுறப்ப, குத்தால அருவி மாரி டக்குன்னு அதுல வந்து கொட்டிரும். ஃபுல் டேங்க் வந்து நீங்க எப்பவுமே பெட்ரோல் போடக்கூடாது. அதாவது ஒரு 3/4வாசி போட்டுக்கலாம். ஏன்னா, காத்து வந்து உள்ள போயிட்டு வரணும். என்ட்ரி, எக்ஸிட்டா காத்து உள்ள போயிட்டு வரணும். அதுதான் நல்லது. எதனால ஃபுல் டேங்க் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டேங்க் பண்ணிட்டு நீங்க வண்டி ஓட்டுறப்ப எதுவும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் ஃபுல் டேங்க் வந்து போடக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் இப்ப வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் வந்துட்டு வெப்பம் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது இல்லைங்களா? ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வண்டி தீப்பிடிச்ச மாரிலாம் வந்து செய்திலாம் வருது. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பழைய வண்டிகள், தண்டமான வண்டிகள்லாம். ஆமா. அதனால இந்த ஃபுல் டேங்க் நீங்க வைக்கிறப்ப, இந்த மாரி அதிக வெப்பநிலையிலும் கூட வரலாம். அதாவது ஃபியூச்சர்ல சொல்றோம். ஆனா இப்ப வந்து அவங்க ஏன் ஃபுல் டேங்க் போடக்கூடாதுங்கிறாங்கன்னா, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தீ பிடிக்காம இருக்கிறதுக்காக. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஆக்டேன். ஆமா. அது எனக்கு இண்டேன் தான் தெரியும். அது என்ன ஆக்டேன் அப்படிங்கிறீங்களா? ஆக்டேன்ங்கிறது பெட்ரோல்ல இருக்கிற ஒரு நம்பரு. அந்த ஆக்டேன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம வண்டிக்கு நல்லது. ஆக்டேன்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு தீ பிடிக்கக்கூடிய அழுத்தத்த தாங்கக்கூடிய ஒரு அளவு தான் அந்த ஆக்டேன்ங்கிறது. நம்ம வந்து ஃபுல் டேங்க் போடுறது, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எரியும்ன்னு சொல்றோம். அது 1. அதே மாரி இந்த ஆக்டேன் நம்பர் வந்துட்டு அதிகமா இருந்துச்சுனாலும் நல்லது. அந்த ஆக்டேன்ங்கிறது தீ பிடிக்காம இருக்கிறதுக்கான அந்த தீ பிடிக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா? தீ பிடிக்காம தடுக்கக்கூடிய அந்த நம்பர் தான். அந்த அழுத்தத்த குறிக்கக்கூடிய நம்பர் தான் வந்து ஆக்டேன். அது வந்து அதிகமா இருக்கிறது நல்லது. இப்ப சாதா பெட்ரோல்லலாம் பார்த்தீங்கன்னா, 87 இருக்கும் ஆக்டேன். அதுவே நல்ல அளவு தான், இல்லன்னு சொல்லல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த மாரியான ஒரு அமைப்ப தான் வந்துட்டு பெட்ரோல் பங்குல இருந்து சப்ளை பண்றாங்க. பெட்ரோல் நிறுவனங்களுக்கு குடுக்குறாங்க. இதே ஸ்பீடு பெட்ரோல் போட்டீங்கன்னா, ஆக்டேன் வந்து 95லிருந்து 97 இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நல்லது. இந்த ஆக்டேன் வந்து அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகை சீக்கிரமா எவாப்பரேட் ஆகி வெளியில போயிடும். அது இன்ஜினுக்கு வந்து நல்லாருக்கும். இப்ப பெட்ரோல் பங்க்ல கலப்படம் பண்ணியிருக்காங்களா? இல்லையான்னு பார்க்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெட்ரோல் பங்க்ல வந்து அந்த ரூ. 300ன்னு பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கு கீழலாம் வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கும்.
ஆமா. அதுல டென்சிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த டென்சிட்டி 720ல இருந்து 775 இருக்கணும். அதாவது அடர்த்தி. ஆமா. 720க்கு கீழ வந்தாலே, அங்க ஏதோ வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 775 இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. 720 மினிமம் இருக்கணும். அந்த டென்சிட்டிங்கிறது நீங்க பெட்ரோல் போடுறப்ப, நீங்க நம்பர் பார்க்குறீங்க இல்லையா? அதுலயே வந்து இருக்கும். சின்ன சைடா பார்த்துருப்பீங்க. அந்த டென்சிட்டிய நீங்க கண்ணாலேயே பார்க்கலாம். 720க்கு அது குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சா, அதுல ஏதோ கலப்படம் இருக்குன்னு அர்த்தம்.